Biryani is love. Biryani is an emotion. Biryani is just everything in this world for all non-veg lovers. வணக்கம் and welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆர்காட் ஸ்பெஷல் தமிழ் முஸ்லிம் ஸ்டைல் பிரியாணி. பிரியாணின்னு சொன்ன உடனே வாய்ஸ்ல ஒரு எனர்ஜி தானா வருது. நம்ம சவுத் இந்தியன் பிரியாணி ரெசிபீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆம்பூர், ஹைதராபாடி, திண்டுக்கல். ஆனால் இது எதுவுமே நம்ம ஆர்காடு ஜீரக சம்பா பிரியாணி டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஈக்குவலாக வர முடியாது. பிரியாணினா அது ஆர்காடு தான். அப்படிப்பட்ட சூப்பரான பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஸ்டெப் 1, நம்ம ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு நீங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். இது 6 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அரிசியை நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இது ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம இப்போ ஸ்டெப் 2 போகலாம். நெக்ஸ்ட் நம்ம மட்டன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு மட்டனை முதல்ல தனியாக வேக வச்சு எடுத்துடணும். ஸோ அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 3 ரெட் சில்லி, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ மட்டன் வேக வைக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் உப்பு காரம் ஆட் பண்ண போகிறோம். இந்த உப்பு காரம் மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு தனியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1 or 2 glasses வாட்டர், இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் வச்சுருங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வந்த உடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது ஓவரால் 20 மினிட்ஸ் வேகணும். இது வெந்துட்டு இருக்க டைமில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 3ல நம்ம இப்போ பிரியாணி பேஸ் ரெடி பண்ண போகிறோம். பிரியாணி செய்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், அப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 5-6 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துருங்க. ஸ்பைஸை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது, கருகிடும். உடனே நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா. எண்ணெயில் மசாலா போட்டு வதக்குனிங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது கருகிறதுக்குள்ளே நம்ம உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மிளகா சேர்க்க போகிறோம். காரம் மட்டனுக்கு போட்டிருந்தோம் மிளகாத்தூள், இதில் வெறும் மிளகா தான். 3 மிளகாவை நான் நீளமாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போன பிறகு தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கலருக்காக தான் சேர்க்குறோம். சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 தக்காளி மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, முடிஞ்ச அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. எவ்வளோக்கு அளவு நீங்கள் கைவிடாமல் வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்கள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டான அளவு எண்ணெய் ஊற்றி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. இப்போது நம்மளோட மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது 20 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அரிசிக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல, அதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியில் சத்து, உப்பு, காரம் எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ நம்ம இதில் மட்டனை மட்டும் தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இந்த பிரியாணி பேஸ் கூட ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 3, ஸ்டெப் 2, ஸ்டெப் 1 எல்லாத்தோட அவுட்புட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ மட்டன் பீசஸை நல்லா சேர்த்துட்டு மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இது பிரியாணி அரிசி அண்ட் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். காரம் ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே நிறைய போட்டுட்டோம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ரெட் கலர் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போவே ஸ்மெல் அப்படியே சூப்பராக கமகமன்னு வந்துட்டுருக்கு. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நான் புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன், அதை சேர்த்துக்கோங்க. புதினா வதங்கின பிறகு கொஞ்சமாக கர்ட் ஒரு சின்ன கரண்டியில் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப சேர்க்க வேண்டாம், புளிப்பாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு முடிக்கவே எனக்கு ஒரு 20 to 30 minutes ஆயிடுச்சு. ஸோ அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது பாஸ்மதி அரிசி அளவுக்கு உடையாது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். மசாலா நல்லா ஃபுல்லாக கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 to 2 கப் தண்ணி ஊற்றலாம். நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ 4 கப் தண்ணி ஊற்றணும். இதே அளவில் தான் நான் அரிசி அளந்தேன். ஸோ அதே பாத்திரம் எடுத்துக்கோங்க. எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியே நிறைய இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். 4 கப்பில் ஸோ நான் முதல் 2 கப்பு மட்டன் வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். மிச்சம் 2 கப் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு கொதிச்ச உடனே இப்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போவே கலர் சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் லெமனாக புழிஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஆவி வந்த பிறகு விசில் வச்சுருங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு 20 to 25 minutes நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 25 minutes ஆயிடுச்சு. ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. விசில் எடுத்துகிட்டு உடனே திறக்க வேண்டாம். ஒரு 5 minutes அப்படியே வச்சுருங்க. 5 minutes கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே ஸ்மெல் வீடு முழுக்க பரவி இருக்கு. அரிசியும் நல்லா வெந்திருக்கு. அப்படியே இதை ஸ்மெல் பண்ணும்போது ரொம்ப ஹெவன்லியாக இருக்குது. நம்மளோட சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டனை நம்ம செக் பண்ணிடலாம். மட்டனை 2 வாட்டி வேக வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. எந்த ஹோட்டல் பிரியாணியும் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கவே முடியாது. நீங்கள் செஞ்சதில் இதுதான் பெஸ்ட் பிரியாணியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சைடில் அப்படியே தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சிருக்க நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.